குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது லாஸ்ட் குரூப் 4ல் இந்த டாபிக் டிஎன்ஏ என்ற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு லாஸ்ட் குரூப் 4ல் 2 கேள்விகள் வந்தது. அப்போனா இது எவ்வளோ முக்கியமான டாபிக். அது குரூப் 4லேருந்து குரூப் 1 வரைக்கும் ஒரு முக்கியமான டாபிக். இதில் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பிறகு வேணால் பார்க்கலாம். இப்போ இந்த குரூப் 2 இதுலேருந்து வரலாம். இது 10th புக்கில் ஒரு வளவலன்னு அப்படியே பேராகிராஃபாக இருக்குது. நிறைய மாணவர்கள் படிக்க முடியல, நீங்கள் சயின்ஸில் இது மாதிரி வீடியோ போடுங்க, ஏன் சார் வீடியோ போடுறது நிறுத்திட்டீங்க அப்படின்னாங்க. அதனால் இதை போட்டிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் இருக்கிறது ஒரு டிஸ்கரேஜ் ஆகுது, என்கரேஜ் கிடைக்கல. அதனால தான் நிறைய வீடியோக்கள் ஸ்கிப் ஆகி நிற்கிது. நீங்கள் இந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அதை சொல்லவே இல்லை. ஜஸ்ட்டு இந்த வீடியோ பயனளிச்சுதா அதுதான் கேட்குறோம். அதனால் ஜஸ்ட்டு உங்களுடைய வியூவை இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 15 நாட்களுக்குள்ள எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் நிறைய வீடியோக்களை இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மூலமாகவும் இதுவும் போடுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதனால் தவறாமல் பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்டாக பாஸ் பண்ணுங்கள், போடுங்க. சரியா? இப்போ பாருங்கள், புக்கில் வளவலன்னு இருக்குது. இதை ரொம்ப அழகாக சொல்கிறேன், நல்ல கவனமாக இந்த யூடியூப்ல இதை பார்த்துங்க. டிஎன்ஏ எவற்றால் ஆனதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கவனிச்சு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ எவற்றால், அது பாருங்க நியூக்ளியோடைடு, இங்க பாருங்க நியூக்ளியோசைடு. இந்த 2 இடத்துல ஆப்ஷன்ஸ்ல ஏபியில் 2 கொடுப்பாங்க. நல்லா கவனிக்கணும். நியூக்ளியோடைடு தான் டிஎன்ஏ. டிஎன்ஏ எவற்றால் ஆனதுன்னு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஏவில் நியூக்ளியோடைடும் பியில் நியூக்ளியோசைடும் கொடுத்தா இதை அடிச்சா தப்பு. புரியுதுங்களா? நியூக்ளியோடைடு தான் டிஎன்ஏக்களால் ஆனது. நியூக்ளியோசைடுக்குள்ள இதுதான் இருக்கு. அது நியூக்ளியோசைடு அடிச்சிங்கன்னா பாஸ்பேட் மூலக்கூறு விட்டு போயிடும். புரியுதுங்களா? அதனால நியூக்ளியோடைடு தான் அடிக்கணும். அப்போ டைடா சைடா கன்ஃபியூஸ் வரும். நல்லா புரிஞ்சுங்க. அது டைடுன்னு இருக்கு. ஒரு க்ளூ சொல்கிறேன். டைடுன்னா என்ன? அலைகள். பார்க்குறோமா? நம்ம மனசில் எழக்கூடிய அலைகள் அப்படின்னு, அந்த அலைகள் தான் டிஎன்ஏ அப்படின்னு ஒரு வச்சுக்கணும். சரியா? நம்ம எதில் உருவாகிற எல்லாமே அந்த டிஎன்ஏ மூலமான்றதுனா டைடு அலைகள். அப்போ டிஎன்ஏ அலைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளூவில் வச்சுக்கிட்டீங்கன்னா சரியாயிடும். ஸோ அப்போ இந்த பாடத்தில் நியூக்ளியோடைடு, அந்த நியூக்ளியோடைடு எதை பேஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியோசைடு அண்டு பாஸ்பேட் மூலக்கூறு. இது 2 சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ நியூக்ளியோடைடு எவற்றால் ஆனோம்னா நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் மூலக்கூறு, இது 2 சேர்ந்தா. நியூக்ளியோசைடு எவற்றால் ஆனது அப்படின்னு அடுத்தது கேட்கலாம். இது டிவைடட் இன்டு 2, நைட்ரஜன் பேஸ், நைட்ரஜன் காரம் மற்றும் சர்க்கரை மூலக்கூறு. சுகர் மாலிகுலும் நைட்ரஜன் பேஸும் சேர்ந்து வர்றது பேர் தான் நியூக்ளியோசைடு. அப்போ நியூக்ளியோசைடை கொண்டு போய் நம்ம அங்கே போடக்கூடாதுன்னு இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நைட்ரஜன் பேஸும் சர்க்கரை மூலக்கூறும். இந்த நைட்ரஜன் பேஸ் 2ஆக பிரிக்கணும். அது என்னது? பியூரின், பைரிமிடின். பியூரின் மற்றும் பைரிமிடின் 2ஆக பிரியுது. ஸோ இதில் பாருங்க, இந்த பியூரின் அப்படின்றது அடினைன் குவானைன் அப்படின்னு 2 புரத பொருட்களாக பிரிகிறது. அதன் பிறகு பைரிமிடின் பாருங்க தயமின் மற்றும் சைட்டோசின் பிரியுது. ஸோ இதுதாங்க டிஎன்ஏ. இது மாதிரி படிச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பியூரின்ல இருக்கிறது அடினைன் குவானைன், பைரிமின்ல இருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. மல்டிபிள் சாய்ஸ் போடுறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் 1 2 சரி 2 3 சரின்னுவாங்க. அப்போ பைரிமிடின் உள்ளடக்கியது தயமின் சைட்டோசின், பியூரின் உருவாக்கியது அடினைன் குவானைன் அப்படின்னு இருக்கும். சரியா? இதை நல்லா புரிஞ்சுங்க. அந்த பாஸ்பேட் மூலக்கூறுன்றது ஒரு பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ அப்படின்னு வச்சுங்க. இதுல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல இருந்து சிலது எழுத முடியல, நான் அப்படியே இங்க சொல்றேன். அப்படியே பாருங்க. இப்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த அடினைன் அப்படின்றது எதோட சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடினைன் எப்பொழுதும் இந்த தயமினோட தான் சேரும். அடினைன் தயமின், குவானைன் சைட்டோசினோட தான் சேரும். சரிங்களா? அதனால இந்த குவானைன் எப்பொழுதும் சைட்டோசின் தான். புக்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அடினைன் எப்பொழுதும் தயமினோட தான் சேரும், குவானைன் எப்பொழுதும் சைட்டோசினோட தான் சேரும். கூற்று செயல் சரி, கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அடினைன் குவானைனோட தான் சேரும், தயமின் சைட்டோசினோட தான் சேரும். மாற்றக்கூடாது. ரொம்ப சிம்பிள், பார்த்துக்கலாம். சரியா? பாருங்க, அடினைன் எதோட சேரும்? தயமினோட தான் சேரும். எப்பொழுதும் தயமினோட தான் சேரும். குவானைன் எப்பொழுதும் சைட்டோசினோட தான் சேரும். குவானைன் இப்படி போட்டுங்க, சைட்டோசின் இப்படி மாத்தி போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சைட்டோசின் குவானைனோட தான் சேரும். இதுதாங்க முக்கியமானது. இதுல நடுவில் பாண்டு போட்டிருக்கோம் பாருங்க.
இணைப்பு போட்டிருக்கேன். இது ஹைட்ரஜன் பாண்ட். இங்க நைட்ரஜன் இருக்கிறதுனால நைட்ரஜன் பாண்டுன்னு கொடுத்து ஏமாத்துவாங்க. இது அடினைனும் குவானைனும் நைட்ரஜன் பாண்டுகளால் இணைக்கப்பட்டவைன்னு சொல்லுவாங்க. கூற்று தப்பு. ஹைட்ரஜன், இந்த பாண்ட் என்னதுங்க? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் பாண்டுகளால் ஆனது. அதுல அந்த அடினைனும் இதுவும் இரட்டை பிணைப்பு. இதுல பாத்தீங்கன்னா மூன்று பிணைப்பு. இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சி, இப்ப பாருங்க, இந்த சி, இந்த ஜி போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடுறோம்? அதுவும் சி ஷேப்ல இருக்கும். சி, இந்த ஜி போறதுக்கு முன்னாடி அதையும் நம்ம சி மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இது போடும். இதுதான் மூணாவது பாண்டு. இதுல ரெண்டு பாண்டு அப்படியே வச்சுங்க. இந்த ரெண்டு பாண்டை போடாம இந்த ஜியில குறுக்குல வருது இல்லையா, இந்த கோடியே நீங்க மூணாவது பாண்டை நினைச்சுங்க. ஸோ அப்போ சிஜியில மூன்று பாண்டுகள், முப்பிணைப்பு ஹைட்ரஜன்கள், அதுல இரு பிணைப்பு ஹைட்ரஜன்கள். சி ஷேப்லயே வரக்கூடியதும் சிஜி தான் சேரும். அதுக்கும் குழு இருக்கு, முப்பிணைப்புக்கும் குழு இருக்கு. ஸோ அப்போ அடினை எப்பொழுதும் தைமினுடையும் சைட்டோசின் எப்போதும் குவானைனோட தான் சேரும் அப்படின்றதும் இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே ஆர்என்ஏவில் எடுத்துன்னு போனோம்னா, ஆர்என்ஏவில் இந்த 4 காம்பனன்ட் இருக்கு இல்லையா, அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின், இந்த 4ல் ஒன்று ஆர்என்ஏவில் இருக்காது. அது எதுன்னு கேட்பாங்க. அது எதுன்னு கேட்டா தயமின். தயமின் இருக்காது. சரியா? அதற்கு பதிலாக அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுராசில். இதுக்கு பதிலாக இதுல இருக்கிறது யுராசில். தயமின் ஆர்என்ஏவில் தயமின் இருக்காது, ஆப்சன்ட். அதுக்கு பத்தி யுராசில் இருக்கும். அடிக்கடி கேட்கிறாங்க, ஆர்என்ஏவில் காணப்படாதது தயமின். அதே போல டிஎன்ஏவில் காணப்படாதது யுராசில். அப்ப யுராசில்ன்றது ஆர்என்ஏல மட்டும் காணப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆர்என்ஏல மட்டும் காணப்படுவதுன்னா யுராசில், டிஎன்ஏவில் மட்டும் காணப்படுவதுன்னா தயமின். இதை குழுவா சொல்றேன், ஒரு நல்ல குழுவா அழகா வச்சுக்கோங்க. இப்போ இந்த தயமின் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பார்க்குறோம்? டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும்ன்றோம். சரியா? இந்த தயமின் டிஎன்ஏல மட்டும் இருக்கிறது தயமின். இந்த டீயை எடுத்துருவோம், ஸ்பெல்லிங் எடுத்துட்டு எப்படியும் பார்த்துக்கலாமா? தயமின். நம்ம ஸ்பெல்லிங்கை மாற்றிக்குவோம், டிக்கு டியா மாற்றிக்குவோம். ஏன்னா டி சவுண்டும் டி சவுண்டும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால தயமின் டிஎன்ஏல இருக்கு. சரியா? இப்படி வச்சுங்க. அதே நேரத்தில் ஆர்என்ஏவுக்கு இப்படி போடுறோம் இல்லையா, இந்த ஆர்என்ஏல யுராசில் சொன்னோம் இல்லையா, இந்த ஆரை இப்படி போட்டு யுராசில்ல, யுராசிலுக்கு வரக்கூடிய ஆரா கேபிட்டல் லெட்டர்ஸ் போட்டு, இதையும் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான். ஆர்என்ஏல மட்டும்தான் அது இருக்கும். ஓகேவா? ஆர்என்ஏல ராசில். ஸோ ஆருக்கு ஆர் போட்டுங்க, இங்க டிக்கு டி போட்டு தயமின் போட்டுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது என்னைக்குமே மறக்காது. 20 வருஷம் இல்லை 30 வருஷம் இல்லை நீங்க படிக்கணும்னே இல்லை, டிஎன்பிசிக்கு படிக்காம போட கூட யுராசில் ஆருக்கு ஆறு இருக்கும், டிக்கு டி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுவும் ரூல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளிஃபையா ஒரு கடினமான பாடம்னு ஜெனடிக்ஸ் சொல்றேன். ஜெனடிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இதில் குரூப் 1 வரைக்கும் வருது. நல்லா பண்ணுங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க. சயின்ஸ் நிறைய மாணவர்கள், இன்றைய போட்டித் தேர்வு மாணவர்கள் சயின்ஸ்ல 7 கேள்வி வருது, 75ல 8 கேள்வி. ஆனா குரூப் 1 பார்த்தீங்கன்னா 200 கேள்வி ஜிகே, 200 ஜிகேல இருக்கு. இந்த ஜிகேவுக்கு அந்த நேரத்தில் பயங்கரமா குரூப் 1 பிலிம்ஸுக்கு கை கொடுக்கும் இது. சரிங்களா? அதே நேரத்தில் நீங்க சயின்ஸ்ல மெயின்லாம் எழுதும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கை கொடுக்கும். மரபியல் டாபிக் எழுதும் போது அதுக்கும் கை கொடுக்கும். 75 கொஸ்டின்ஸ்ல வெற்றியை டிசைட் பண்ணக்கூடியது சயின்ஸ் கொஸ்டின்ஸ். 7ல 10 கேள்விகள் சயின்ஸ்ல வைக்கிறான். ஜிம்னோஸ்போன்ஸ் கேட்கறான், ஆஞ்சியோஸ்போன்ஸ்ல கேட்கறாங்க இல்லையா, இப்ப சொன்னாலே பி லிம்போசைட்டுகள், டீப் லிம்போசைட்டிஸ் கேட்கறாங்க. இந்த மாதிரி சயின்ஸ்ல பக்காவான கேள்விகள், ரொம்ப டஃப்பான கேள்விகள்லாம் இருக்கு. ஆனா மாணவர்கள் நீங்க படிக்காததுனால உங்களுடைய மதிப்பெண்கள் கட் ஆஃப் மார்க் பாருங்க. இப்போ ஒரு தேர்வுல ஒரு கட் ஆஃப் மார்க் 170 to 172 வந்தா பாஸ், செலக்டட்னு வச்சுங்களேன். செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு ஒரு வருஷம் ஃபுல்லா படிக்கிறவங்க, 1.5 வருஷம் படிக்கிறவங்க இந்த மாதிரி சயின்ஸ் பாடத்தை ஒதுக்குறதுனால அவர்களுடைய இடம் எங்க வந்து நிக்குதுன்னா ஒரு 165ல வந்து நிக்குது, அல்லது ஒரு 167ல. நீங்க வாங்குற மார்க் 165 167 இருக்கு. வெற்றிக்கு உங்களுக்கு இடையில இருக்கிறது ஒரு 3 கேள்விகள் 4 கேள்வி. இது மாதிரி பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து எழுதுறாங்க 2 வருஷம் 3 வருஷம். அவர்கள் சலித்துக் கொள்கிறார்கள், சலிப்படைந்து விடுகிறார்கள், கவலை உறுகிறார்கள். காரணம் என்னன்னா பார்டர்ல வந்து படிக்காதவங்களுக்கு கவலை இல்லை. அவன் படிக்கல, ஃபெயில் ஆயிட்டான், தூக்கி போட்டு போயிடுவான். நல்லா படிக்கிற மாணவர்கள் ஒவ்வொரு அட்டம்ப்டும்
இதுக்காகவே வாழ்க்கையை 2-3 வருஷம் திருமணத்தை தள்ளி போட்டு, பிரைவேட் ஜாபை தள்ளி போட்டு, உடல் நலத்தை குன்றி பட்டினி கிடந்து இப்படிலாம் படிக்கின்ற ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள், இந்த வேலையே தன் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடியவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு இது போன்ற பாடங்களை படிக்காம விட்டுட்டு போகிறது. சயின்ஸ், இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அற்புதமான டாபிக், புரிந்து படிச்சா செம ஈஸி. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் ஷார்ட் மெத்தட்ல தூள உள்ள அப்படியே தூக்கி வச்சுக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் மார்க் இந்த மாதிரி 172 கட் ஆஃப் மார்க்னா நீங்க சயின்ஸை நல்லா பண்ணி வந்தீங்கன்னா நீங்க 178க்கு போயிடுவீங்க. 178 மதிப்பெண்களை பெறலாம், நல்ல போஸ்டிங்கே கிடைக்கலாம். சீனியாரிட்டி இப்போ மார்க் பேசிஸ்ல வர்ற சீனியாரிட்டில முன்னாடி போய் உட்காரலாம். அடுத்த ப்ரமோஷனுக்கும் கை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. முதல்லலாம் மார்க் வாங்கினா கம்யூனல் ரொட்டேஷன்ல முன்னாடி பின்னாடி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. மார்க் பேஸ், நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய சீனியாரிட்டி. பாஸ் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணா குயிக்கா ப்ரமோஷன். ஒரே பேட்சில் இருக்கிறவங்க லாஸ்ட்ல இருந்தீங்கன்னா 5-6 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா, மார்க் அதிகமாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே, அதாவது 2025 போஸ்டிங் போறீங்க, 2025 நீங்க போஸ்டிங் போறீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தா நீங்க 2030 ப்ரமோஷன் வாங்கிடலாம். ஆனா மார்க் குறைஞ்சிருக்கீங்க, ஆனா பாஸ் ஆயிட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க, கடைசியில இருக்கீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல மார்க் அடிப்படையில அப்படின்னா நீங்க 2025 வந்திருந்தாலும் நீங்க அடுத்த ப்ரமோஷன் வாங்குறதுக்கு 2035 ஆகலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 178 மார்க் எடுத்தவர், நீங்க ஒரு 170 பார்டர்ல எடுத்து பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க 2035 தான் ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து அசிஸ்டன்ட்டுக்கு போகணும், அல்லது ஒரு குரூப் 2 போஸ்ட் 2A இருந்து அடுத்த இதுக்கு போறது 2030. அப்ப இடைவெளி 5 வருஷம், ஒரே பேட்ச் தான், செலக்டட் தான், ஆனா மார்க் குறைவா இருக்கிறதுனால நீ 5-6 வருஷம் பின்னாடி தந்துவ. இதனுடைய விளைவுகள் பின்னாடி இருக்கு. அதனால அதிக மதிப்பெண்கள் இருக்கிறதுக்கு ஆசைப்படுங்க, அத்தனைக்கும் ஆசைப்படணும். புத்தர் சொல்லியிருக்கலாம், அப்போ என்னன்னு நம்ம புத்தர் தான் சொல்றோம், ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொல்லியிருக்கலாம். அது அப்பத்தே இது, இப்ப அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஆசைகள் படுங்க. நம்ம அப்துல் கலாம் சொல்றாரு, ஆசைகளை கனவுகளாக மாத்துங்க, அந்த கனவுகளை எண்ணங்களாக செயல்வடிவம் கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி சயின்ஸ் கிளாஸஸ்லாம் விடாம படிச்சீங்கன்னா அற்புதமான கட்டாக. நிறைய மாணவர்கள் தப்பு பண்றீங்க, அதை பண்ணாதீங்க சரியா? உங்களுடைய மதிப்பெண்கள் 168லயோ 165லயோ 162லயோ 60லயோ இருக்கிறதுக்கு காரணம் சில போர்ஷன்ஸ், அந்த எஸ்பெஷலி 75 ஜிகேவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. தமிழ் 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 இப்போ தமிழ் படிக்கிறீங்க, மேக்ஸ் படிக்கிறீங்க, ரெண்டுமே நீங்க 125க்கு 120 வாங்கிட்டீங்க. ஆனா 170 மேல தேவைங்க. இன்னும் 60 கொஸ்டின் எங்கெங்க போறது? 50 to 60 கொஸ்டின் எங்க போறது? இந்த 75 தான் வந்தாகணும். ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, படிங்க, வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்ப்போம்.